வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். லூகாஸ் 18:7. தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? அதிகம் ஜெபிப்பவர்களே அதிக வேளையில் மனம் தளர்ந்து விசுவாசத்தில் விரக்தி அடைந்து விடுகின்றனர். ஜெபம் கேட்கப்படவில்லையே, ஜெபித்தென்ன பயன் என்று விசுவாச தளர்ச்சியில் இறைவனை விட்டு விலகி செல்கின்றனர். மனம் தளராது இறுதி வரை உறுதியுடன் இறைவனை முழுமையாய் நம்பும் எவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார். கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தாலே என் ஜெபம் கேட்கப்படும் என்ற விசுவாசமும் இனி அவர் பார்த்து கொள்வார் என்ற இறை பராமரிப்பில் கையளிக்கும் மனநிலையும் பிறக்கும். நான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவள் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். அந்த உயர்ந்த அழைப்பிற்காய் உள்ளத்தில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். செயலில் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கடவுளுக்கு நம்மீது இருக்கும் நம்பிக்கையை விட நமக்கு நம்மீது இருக்கும் நம்பிக்கை குறைவே. நாம் கடவுளுடையவர்கள் என்பதை உணர்ந்தால், நம்பினால், மனம் தளராமல் இறை பராமரிப்பில் நம்மை விட்டு விடுவோம். நம் கடவுள் நமக்கு உதவாமல் இருப்பாரா? நமக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? நாம ஜெபம். இயேசுவே, நான் உமக்கு உரியவள். இயேசுவே, நான் உமக்கு உரியவள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர்.
ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். என்றென்றும் எல்லோர்க்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். என்றென்றும் எல்லோர்க்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். அவர் சிந்தரியடை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். வானம் காற்றும் மழையும் உம்மை வாழ்த்தட்டும், ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். வானம் காற்று மழையும் உம்மை வாழ்த்தட்டும், ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். தினம் அவர் அரசின் அரியணை மேல் ஆண்டவரை போற்றுங்கள். படைப்பு அனைத்து படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். படைப்பு அனைத்து படைத்த தேவன் புகழை பாடுங்கள், மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். யோவான் 14:23. இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். எல்லா மனிதருமே தன்னை படைத்த கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும்
முழு ஆற்றலோடும் அன்பு செய்ய வேண்டும் என்பது கடவுள் மனிதருக்கு கொடுத்த முதன்மையான கட்டளை. ஆலயம் செல்வது, காணிக்கை போடுவது, வழிபாடுகளில் பங்கெடுப்பது, பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவது கடவுளை அன்பு செய்வதற்கான அடையாளங்கள் அல்ல. மாறாக கடவுள் சொல்வதை கேட்டு அதன்படி வாழ்வதுதான் கடவுளை அன்பு செய்வதற்கான அடையாளம். கட்டளைகளை கடைபிடிப்பதும் இறை வார்த்தையின்படி வாழ்வதும் தான் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதற்கான ஆதாரங்கள். நாம் கடவுளை அன்பு செய்யும் போது கடவுள் நம்மை அன்பு செய்வார். அவர் நம்மிடம் வந்து நம்முடன் குடிகொள்வார், நம்மை நலன்களால் நிரப்புவார். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை கண்ணோக்கி பாரும். இவர்களுக்கு நீர் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்கின்ற இருதயத்தை கொடுப்பீராக. இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உமக்கு மட்டுமே முதலிடம் கொடுத்து வாழ அருள் செய்யும். மேலும் இவர்களுக்கு ஒரு நலமான, வளமான, நிம்மதியான வாழ்வை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.